அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 5 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் 5.51 எக்ஸசைஸ் நம்பர் 13. During the year ended 31st 12/2002, a firm suffered the following losses. Explain how would you treat them in the accounts on 31st 12/2002. ஸோ இதில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3 டிரான்சாக்ஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரியை நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் லாஸ்ட் rupees 15,000. செகண்ட், a machinery of the value of rupees 21,000 was discarded. Discarded அப்படின்னா அதில் பிரித்து எடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். பட் being totally out of order. Then third வந்து பார்த்தீங்கன்னா a portion of the building worth rupees 12,000 collapsed and became completely useless. ஸோ ஒரு பில்டிங்கோட ஒரு பார்ட் ஆஃப் த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு, அதாவது அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி இதுக்கான ரெலவெண்ட் ஜேர்னல் என்ட்ரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரி, அதாவது ஸ்டாக் லாஸ்ட்டுக்கான ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் ப்ராக்கெட்டில் வந்து லாஸ் பை ஸ்டாக்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 15,000 கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, அதை டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். டூ ட்ரேடிங் அக்கௌண்ட், ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் சைடில் 15,000, அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் வாஸ் டிஸ்கார்டட் டோட்டலி அவுட் ஆஃப் ஆர்டர். ஸோ ஒரு மெஷின் வந்து என்ன ஆகலை அப்படின்னா சுத்தமாக அது வந்து ஒர்க் ஆகவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அது வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆன் டிஸ்போசல் ஆஃப் மிஷினரி, மிஷினை வந்து டிஸ்போஸ் பண்ணும்போது வந்திருக்கக்கூடிய லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். தென் அது மிஷினரி அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணி காமிப்போம். அடுத்தது தேர்ட் டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். அதாவது a portion of the building collapsed and became completely useless. ஸோ பார்ட் ஆஃப் த போர்ஷன் வந்து பில்டிங் வந்து செயல்படாமல் போயிடுச்சு, அது யூஸ் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கணும். லாஸ் பை பில்டிங் கொலாப்ஸ் அப்படின்ற நேமில் ப்ராக்கெட்டில் டெபிட் சைடில் அது கொஸ்டினில் 12,000 கொடுத்துருப்பாங்க, அதை டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது பில்டிங் அக்கௌண்ட்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கணும். ஸோ டூ பில்டிங் அக்கௌண்ட் கிரெடிட்டாக 12,000. நரேஷனில் பீயிங் போர்ஷன் ஆஃப் த பில்டிங் கொலாப்ஸ்டு அண்ட் பிகம் கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ்.